வணக்கம். நீங்க எலக்ட்ரிக் கார்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ற ஆளா? கூகுள் மேப்ல எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் லொகேட் பண்றது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கா? அப்ப நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கூகுள்ல டாடா இவி ரூட் பிளானர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண உடனே இந்தியா மேப் காமிக்கும். அந்த மேப்ல ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குன்னு காமிக்கும். 2 டைப் ஆஃப் சார்ஜிங் ஸ்டேஷன் அதுல இருக்கும். ஒன்னு வந்து கிரீன் கலர்ல ஸ்மாலா பிளக் பாயிண்ட் போட்டு சிம்பிள்ல இருக்கும். அது ரெகுலர் சார்ஜிங் ஸ்டேஷன். ஸோ சார்ஜிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இன்னொன்னு ஈவின் போட்டு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அது மெகா சார்ஜிங் ஸ்டேஷன். ஸோ இந்த சார்ஜிங் ரொம்ப ரேப்பிடா ஸ்பீடா இருக்கும். இது டாடா காருக்கு மட்டும் இல்ல, எந்த வகையான எலக்ட்ரிக் காரும் அந்த ஸ்டேஷன்ல போய் சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ சோர்ஸ்ல நீங்க கிளம்புற இடத்தையும் டெஸ்டினேஷன்ல நீங்க எங்க போய் ரீச் ஆகிற இடத்தையும் போட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில இருந்து சென்னை அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா, திருச்சியில இருந்து சென்னை வரைக்கும் எங்கெங்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு, மெகா சார்ஜிங் ஸ்டேஷன் எங்க இருக்கு, நார்மல் சார்ஜிங் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஸோ நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க உங்க பயணத்துக்கு தயாரா இருக்கலாம். 2025 கணக்குப்படி டாடா இவி 5500க்கு மேல சார்ஜிங் ஸ்டேஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குட்டி வேன், டாடா ஏஸ் போன்ற கமர்ஷியல் வெஹிக்கிள்களுக்கு 25,000க்கு மேல சார்ஜிங் ஸ்டேஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 2027ல கிட்டத்தட்ட 4 லட்சம் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் ஆல் அக்ராஸ் இந்தியாவில் இன்ஸ்டால் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம, அதாவது டாடா கம்பெனி மட்டும் இல்லாம பல்வேறு கம்பெனிகள் தங்களுடைய சார்ஜிங் ஸ்டேஷனை ஆல் ஓவர் இந்தியாவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜ் ஜோன், போல்ட், ஸ்டாட்டிக், ஜியோ, அதானி குரூப், ஏதர் கிரிட் போன்ற இன்னும் பல கம்பெனிகள் அவங்களுடைய சார்ஜிங் ஸ்டேஷனை ஆல் ஓவர் இந்தியாவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க.